நன்றி மறப்பது நன்றன்று. இது இந்த காணொளிக்காக, இந்த கணத்துக்காக இல்லை, என் காலத்துக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறது. எல்லோரும் சேர்ந்து இதை என் கையில் தூக்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப கனமாக இருக்குது. அவ்வளோ அன்பு உள்ள நண்பர்கள்லாம் வந்து சொன்னாங்க, வெளியில் உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படி இப்படி சொன்னாங்க. அப்போல்லாம் ஒன்றும் தெரியலை. ஆனால் அதை வந்து பார்க்குறப்ப அவ்வளோ வியப்பாக இருக்குது. எனக்கா, நிஜமாலே எனக்கா இவ்வளோ அன்பு? எனக்கா என் உழைப்புக்கு இவ்வளவு அன்பு கிடைக்குமான்னு அவ்வளோ வியப்பாக இருக்குது. மலைச்சு போய் நிற்கிறேன், பேசவே முடியலை. எப்படி நன்றி சொல்லலாம்னு யோசிச்சு பார்த்தா தெரியலை. சரி, நன்றின்னே சொல்லிடலாமே அப்படின்னு தோணுச்சு. இந்த கப்பை முதல்ல பிக் பாஸில் காமிச்சு இந்த கோப்பை கிட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்போ சொன்ன வார்த்தையை மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் என் நன்றியை சொல்கிற விதத்துக்கு சரின்னு நினைக்கிறேன். இந்த மக்களின் அன்பும் அங்கீகாரமுமான கோப்பை மிக நிச்சயமாக என்னுடைய நேர்மையாலையும் என்னுடைய உண்மையாலையும் நானாக இருக்கிறதாலையும் காப்பாற்றிக்குவேன். இது என் உழைப்பின் மேலே சத்தியம். நெஞ்சம் நிறைந்த நன்றி உங்கள் எல்லாருக்குமே. பிக் பாஸ் சீசன் 8 கப்பு ஜெயிச்ச முத்துக்குமரன் அதோட கணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என் மேலே இத்தனை அன்பு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுறதுனே தெரியல. நன்றி அப்படிங்கிற வார்த்தை மூலமாகவே நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில் நேற்று பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலே நடக்கும்போது முத்துக்குமரன் வெற்றி பற்றி சௌந்தர்யாட்ட விஜய் சேதுபதி கேட்டாங்க. அப்போது சௌந்தர்யா, நான் கூட என் கையை தூக்கிடுவீங்களோ அப்படின்னு பயந்துட்டேன். அப்படி நடந்திருந்தா என் அப்பாவே என்கிட்ட இருந்த அந்த டிராஃபியை பிடுங்கி முத்துக்கிட்ட கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரம் ஃபேன்ஸ் பலரும் சௌந்தர்யா சொன்னது சரிதான், முத்து தான் இந்த விருதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.